வணக்கம். சுயமரியாதை அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தீண்டாமைகளுக்கும் அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உட்படுத்தப்படுறாங்க. இந்த பொது சமூகம் வரையறுக்கிற கோட்பாடுகளுக்குள்ள எங்களுடைய காதலும் எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய நடையும் எங்களுடைய உடையும் அடங்கவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மாற்றுப்பாலின பாலியற்பு சமூகத்தை சேர்ந்த மனுஷனாக இருக்கிறது எங்கள் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு உரிமை. அந்த பிறப்பை வச்சு எங்களை அசிங்கப்படுத்தும் போதும் எங்களை ஒடுக்கும் போதும் எங்களை தீண்டாமைக்கு உட்படுத்தும் போதும் அந்த பிறப்பு தான் எங்களுடைய சுயமரியாதை, எங்களுடைய கௌரவம், எங்களுடைய பெருமை, எங்களோட ப்ரைடு எல்லாமே. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்தை மாற்றுப்பாலின பாலியற்பு சமூக மக்களுக்கான சுயமரியாதை மாதமாக உலகம் முழுவதும் அறிவித்து அவர்களுக்கான விழிப்புணர்வை உலகத்துக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பல அமைப்புகள் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளையும் பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்களையும் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் அணியம் ஃபவுண்டேஷன் முன்னெடுக்கிற இந்த நிகழ்வு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுயமரியாதை பற்றியும் எங்களுடைய பெருமைகளை பற்றியும் எங்களுடைய வழிகளை பற்றியும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். இந்த குவாரண்டைன் டைமில் எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் சுயமரியாதைங்கிற ஒரு உணர்வோட இணைந்திருப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட் மந்த். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சுயமரியாதை மாதம் ப்ரைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கொண்டாட்டத்திற்கான ஒரு மாதம் இல்லை. நம்மளுடைய உரிமைகளை இந்த சமூகத்திடம் எந்த அளவுக்கு எடுத்து செல்கிறோம் என்பதை நாம் ஒரு பேரணி மூலியமாக நாம் வெளிப்படுத்துகிற ஒரு மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ப்ரைடு LGBTQ மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாலும் ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனம். சரிங்களா? நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம தெளிவாக இருக்கணும். இனிமேலும் எந்த ஒரு LGBTQ மக்களும் சூசைடோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாலோ இந்த சமூகத்தாலோ பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையுடன் நாம் செயலாற்ற வேண்டும். மேலும் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒடுக்கப்பட்டவர்களாலும் ஒடுக்கப்படுகிறோம் நாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி தான் இந்த சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த அணியம் ஃபவுண்டேஷன் முன்னெடுக்கிற அந்த ப்ரைட் மந்த்துக்கான ஒரு காணொலியை நான் இதை வெளியிடுறேன். நாம் ரொம்ப இன்னும் நிறைய போகணும். நம்ம போகின்ற பாதை நிறைய இருக்குன்னு. சரிங்களா? நம்ம ஒரு குழுவாக இயங்கணும். அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு குழுவாக இயங்கும்போது தான் நம்மளுக்கான ஒரு வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த சமயத்தில் நான் எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை விடுகிறேன். நம்மளுடைய LGBT மக்களுடைய தனித்தனியாக இயங்குறோம்ல, அவங்க அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தனித்தனியாக இயங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பு வேணும். நம்ம ஒரு போராட்டமோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று நம்ம முன்னெடுக்கும்போது ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இது நம்மளுடைய மக்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் இந்த காணொலி மூலிமா நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நம்ம சமூகத்து மக்களிடம், இந்த பொது சமூகத்துக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா நாங்களும் மனிதர்கள். எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு வேண்டும். அதை தடுக்க நீங்கள் தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது. இனிமேல் இதை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். அணியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. ஹாப்பி ப்ரைட் மந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஜூன் மந்த்து ப்ரைட் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அதையே நம்ம ஜூன் மந்த் செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. அதையே நம்ம ஜூன் மந்த் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கே ப்ரைடு யூஎஸில் 1970 ஜூனில் தான் நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969 ஸ்டோன் வால் இன் சொல்லிட்டு கே பார் யூஎஸில் நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போலீஸ்லாம் வச்சு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அதில் பெரிய கலவரமே உண்டாச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு 1970 ஜூன் மந்தில் நடந்துச்சு. ஸோ அதை ஒட்டி தான் நம்ம வருஷம் ஜூன் மந்த் நம்ம ப்ரைட் மந்த்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் சோமசுந்தரம், சென்னையிலிருந்து. ஒரு வருடமும் ஜூன் மாதத்தை வானவில் சுயமரியாதை மாதமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த மாதத்தில் நடைபெற ஒரு நிகழ்வும் எல்ஜிபிடி சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பற்றின விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு உருவாக்கி தர ஒரு மாதம் இது. இந்த மாதத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வும் பார்த்திங்கனாக்கா எல்ஜிபிடி சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பற்றின புரிதலையும் அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட உணர்வுகளையும் மக்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்குற ஒரு மாதம். இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வானவில் சுயமரியாதை பேரணி. இந்த பேரணியில் ஒவ்வொரு எல்ஜிபிடி சமுதாயத்தை சேர்ந்த நபரும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்களா அந்த பேரணியில் மக்களுக்கு முன்னாடி இதுதான் என்னோட உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிற ஒரு பேரணி. தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், காதால் கேட்டிருப்போம். ஆனால் இன்னைய வரைக்கும் அது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. எப்போ தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்றதை நம்ம உணர்ந்து நடைமுறைப்படுத்துகிறோமோ அன்றைக்கி தான் உண்மையாகவே மனிதம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களின் உணர்வுகளை எப்பொழுது நாம் மதிக்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் மனிதர்களாக இருக்க முடியும். அணியம் ஃபவுண்டேஷன் மூலியமாக இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். அணியம் அறக்கட்டளையின் சுயமரியாதை மாதத்தில் நான் விக்கி, சென்னையிலேருந்து. அதாவது எல்லா வருஷமும் ஜூன் மாதம் ப்ரைட் மந்த்தாக உலகம் முழுசாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரைட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி மக்களை பற்றி பொதுமக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது பொதுமக்களுக்கு எங்களுக்கு சட்டம் இடம் கொடுத்தாலும் இன்னும் பொதுமக்களுக்கான அந்த புரிதல் இன்னும் ஏற்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வந்தாலும் இன்னும் பெரும்பாலான மக்கள் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஸோ முழுசாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒரு முக்கிய நோக்கம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவங்கள பற்றின புரிதல் முழுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அண்டு சேம் செக்ஸ் மேரேஜ் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம் எஜுகேஷன் சிஸ்டமில் எல்ஜிபிடிக்யூ மக்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எங்களில் பல பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் ரொம்பவே இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய கேலி கிண்டலுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளருதுன்னா அது எந்த சூழலில் வளருது, எதை பார்த்து கற்றுக்குது, அந்த குழந்தையோட மனசில் எந்த அளவுக்கு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கிற சூழலில் தான். அது என்ன கற்றுக்கிட்டு வளருதோ அதுதான் அதோட மைண்டில் நிற்கும். அதனால தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் எல்ஜிபிடிக்யூ பற்றின ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நாளைய உலகத்தில் இன்னும் நிறைய பேர் கிளாஸில் உடைச்சிட்டு வெளியே வரணும், அவங்களுக்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே செயல்பட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பி யுவர் செல்ஃப் அண்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹாப்பி ப்ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், அணியம் ஃபவுண்டேஷனோட தினம் ஒரு காணொலின்னு ஒரு செக்மெண்ட்டில் ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். 2017 வரை நான் ஒரு LGBTIQ கம்யூனிட்டியோட நான் மிங்கிள் பண்ணுறதுன்னு சொல்லும்போது நான் ஒரு சப்போர்ட்டராக, ஒரு வெல்விஷராக, கம்யூனிட்டியோட பாகமாக இருந்தாலும் சோஷியல் மீடியா வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வழி அப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு சப்போர்ட்டர் வெல்விஷருங்கிற ரீதியில் தான் நான் இருந்திருக்கேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்யூனிட்டி உள்ள அந்த ஆக்டிவிட்டீஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் 2017 அப்போ கேரளா திருவேண்டத்தில் நடக்கிற ஒரு ப்ரைடில் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், அந்த ப்ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட ஒரு தனித்தன்மை என்னன்னு எனக்கே புரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துக்கு மட்டும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் நானாக இருக்கலாங்கிற ஒரு ரியாலிட்டி, ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்தது.
அதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்ஸ், என்னோட திறமைகளை நான் பல விதத்துலேயும் பல ரீதியிலையும் கம்யூனிட்டிக்கு வேண்டிட்டு எனக்கு செய்ய முடிகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறது. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ப்ரைட் வாக் மூலம் எனக்கு கிடைச்சாங்க. ஒரு ஃபேமிலி, உற்ற நண்பர்கள், சொந்த ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிறதும் பார்த்துக்கிறதும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதும் எனக்கு இந்த ப்ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னோட ப்ரைட் விஷஸ். அனியம் ஃபவுண்டேஷன் அண்ட் மிஸ்டர் ஜெகன் 2 பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ரைட் மந்தில் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாஸ். அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் சென்னை ப்ரைட் போகும்போது ரொம்ப டென்ஷனாக போனோம், ரொம்ப பயந்துட்டு போனோம். ஐயோ நிறைய பேர் இருப்பாங்க, மீடியாஸ்லாம் இருக்கும், அங்கே வந்துட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ரொம்ப பயந்துட்டு போனேன். மாஸ்கெல்லாம் வேறு மாட்டிட்டு போயிருந்தேன். நாங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்கே இருக்கிற மக்கள், என்னுடைய மக்களை நான் பார்த்தோன்னே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களா இருந்தாங்க. அவங்க யாரை பற்றியும் கேர் பண்ணலை. அவங்களுடைய சந்தோஷம் அதுதான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது எனக்கான இடம், என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இடம், இங்கே யாரும் என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்துட்டு மாஸ்க்கை கட்டிட்டு அங்கே ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட்டில் எல்லாம் இறங்கி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டு போனேன், ஸ்ட்ரீட்லலாம் இறங்கி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டியே டேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ எனக்கு தெரிய வந்த ஒரே விஷயம் என்னென்னா, எனக்குள்ளே இவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கு. இந்த சமூகத்துக்காகி நான் எல்லாத்தையும் நானாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கான இடம் அங்கே கிடைக்கும்போது அந்த இடத்துல என்னையும் அறியாமல் என்னுடைய ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. உண்மையிலே அது ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கண்டிப்பாக யார் சென்னை ப்ரைட் இல்லை இதுக்கப்புறம் ப்ரைட் யார் ஃபஸ்ட் டைம் வரீங்களோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்களாக இருக்கலாம், அங்கே உங்களை யாரும் உங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த மாட்டாங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஈவன் நான் சென்னை வந்த அப்புறம் தான் எனக்கு நிறையா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த ஃபஸ்ட் ப்ரைட் மட்டும் அப்படி இருந்தது. 2வது ப்ரைட் கோயம்புத்தூர் ப்ரைட் அண்ட் பெங்களூர் ப்ரைட் எல்லாமே நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். அண்ட் அகெயின் சென்னை ப்ரைட் ஆனால் கொஞ்சம் போஸ்ட் பண்ட் ஆகிருக்கு. ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ எல்ஜிபிடியில் இருக்கிற எந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் இல்லை அதில் இல்லாத பீப்புள்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைம் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு அங்கே புரிய வரும். அண்ட் எங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்க, அப்படி தான் சொல்கிறேன். அண்ட் நாங்களும் மனுஷங்க தான். வேறு என் சைடில் இருந்து சொல்லணும்னா அவ்வளோதான். ஹாப்பி ப்ரைட் மந்த் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜெகன் அண்ட் அனியம் ஃபவுண்டேஷன். தேங்க்ஸ் ஜெகன். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ப்ரைட் மந்த் டு ஆல். இந்த சுயமரியாதை மாதத்தில் அனியம் ஃபவுண்டேஷன் நடத்தும் தினம் ஒரு காணொளி கான்செப்டுக்காக பேச வந்திருக்கேன். சுயமரியாதை பேரணி போராட்டம் எங்கள் எல்ஜிபிடிக்யூ மக்கள்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற எங்கள் உரிமைக்கான போராட்டம். அப்படின்னா என்னென்னு பார்க்குறீங்களா? காதல் அனைவருக்கும் சமம். ஒரு ஆண் பெண்ணை தான் காதலித்து திருமணம் செய்து கொள்ளணும், ஒரு பெண் ஆணை தான் காதலித்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஆணுக்கு ஆண் மீதும் காதல் வரலாம், ஒரு பெண்ணுக்கு பெண் மீதும் காதல் வரலாம் என்பதுதான். நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்கும் வலிகள், வேதனைகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கு. அதை நீங்களும் உணரணும், எங்களுக்கு ஆதரவு தரணும். அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசை. நன்றி. Hi, நான் அஜய் பேசுகிறேன். அண்ட் I'm from பெங்களூர். ஃபைனலி பிகாம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்னியம் ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ளஸ் அழகு ஜெகன் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆஃபர் கொடுத்ததுக்காக பேசுகிறது. அண்ட் என் பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் சொல்ல முடியாது, பட் இப்போதைக்கு நான் ட்ரான்ஸ் சொல்கிறேன். அட் ப்ரெசன்ட் நான் ஒரு ட்ரான்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். பட் ஃப்யூச்சரை ப்ரௌடாக ஐம் ட்ரான்ஸ்ஜெண்டர் நான் சொல்லிக்கலாம். அண்ட் என் காலேஜ் பற்றி சொல்லணுன்னா, ஸ்கூல் பியூசியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் ரொம்ப கஷ்டம்னா எப்படின்னு லைக் இரிட்டேஷனு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டிப்ரெஷன், அந்த டீசிங் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் ஒரு
டிகிரி லெவலுக்கு போயிட்டு மேலே ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் தயங்கினேன், எப்படிடா ஜெல் ஆகுறது, எப்படி ஜெல்லை வாங்கணும்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறமா ஒரு செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயருக்கு வரும்போது இந்த 2 இயர் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. அண்ட் டீச்சர்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டில் பிரின்சிபலுக்கு ஏன்னா அவங்க தெரிஞ்சாங்க. அண்ட் அவங்க கேட்டாங்க. நான் ஃபஸ்ட் தயங்கினேன். செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன், அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அபவுட் தி டிரான்ஸ்ஜெண்டர். அப்புறமா நானே போய் பேசினேன் அவங்கக்கிட்ட. பேசி அப்புறமா அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், அந்த டேலேருந்து கொடுத்த ரெஸ்பெக்ட், இட் வாஸ் லைக் ஓ மை காட், எனக்கு ரொம்ப ஹெவனில் இருந்த மாதிரி, அந்த மூமெண்ட்லேருந்து ஹெவனில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் எல்லா டீச்சர்ஸ்க்கு ஒரு மீட்டிங்குமே பேசி அண்ட் எல்லா பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து, கொஞ்சம் ஹோமோஃபோபியாக இருக்கிறப்ப என்னை பார்த்தா பிடிக்காத பசங்கள்லாம் இப்போ வந்து பேசுகிறாங்கோ. அண்ட் ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பொண்ணுங்கோ பசங்கோ ஜாஸ்தி கேட்பாங்கோ. லைக் நீ எப்படி இவ்வளோ அழகாக வாக் பண்ணுறியே, எவ்வளோ அழகாக நீ ஆக்டிங் பண்ணுறியே, நல்லா ஆக்டிங் பண்ணுவேன் அது. அண்ட் லாஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் அழகாக சொல்லுவேன், ஒரு செலிப்ரிட்டி வைபிள் நான் சொல்லுவேன், எப்பப்போ செலிப்ரிட்டி மாதிரி தான் இருப்பேன். அண்ட் லாஸ்ட்டு திஸ் ஆர் June and it's a Pride month, a rainbow month. ஒரு ப்ரைட் நான் அட்டென்ட் பண்ணல, பெங்களூர்னு அட்டென்ட் பண்ணல. பட் த எக்ஸ்பெக்டேஷன் அது வர அந்த பிக்ஸுங்கோ அந்த வீடியோ பார்க்கும்போது இட் கோஸ் ஹை, த கிராஃப் கோஸ் ஹை. அண்ட் போகாமல் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. லைக் அழகு ஜெகன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்குன்னா அது கொடுத்து வச்சுக்கணும். நான் கொடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு சோல் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டில் ஒரு சொல்லணுன்னா தேர் இஸ் யூனிட்டி, ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்கிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் நான் சொல்லணுன்னா ஐம் வெயிட்டிங், விஜய் ஸ்டாரை சொல்லணுன்னா ஐம் வெயிட்டிங். பாய், ஐ லவ் யூ ஆல். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இனிய வானவில் சுயமரியாதை பேரணி நல்வாழ்த்துக்கள். நிறைய சமூக ஆர்வலர்களும் சமூக சேவகர்களும் வானவில் சுயமரியாதை பேரணி பற்றி காணொலி பதிவின் மூலம் பேசியிருப்பாங்க. இன்னும் நான் அதை மிகைப்படுத்த விரும்பவில்லை. இந்த சமூகத்தை நோக்கி ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களுக்கும் தன்னலம், சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை அனைத்தும் உள்ளது. மேலும் சுய ஒழுக்கம் என்பதும் உள்ளது. எங்களை மனிதர்களாக மதித்து மரியாதை கொடுக்க பழகுங்கள். சுயமரியாதை என்பது அனைவருக்கும் உண்டான சுதந்திரம், அதை கொடுத்து பழகுங்கள். உங்களது போலியான அன்பும் அரவணைப்பும் பாசமும் எதுவும் தேவையில்லை. தேவையான ஒன்றே ஒன்று, சுயமரியாதை. கொடுத்து பழகுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்ப்புகளுடன் செய்து காட்டுவோம். அணியம் அறக்கட்டளைக்கு என்னுடைய மனம் நெகிழ்ந்த வாழ்த்துக்கள். இன்றும் போல் என்றும் உங்கள் சேவைகள் தொடர எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். ஹாப்பி பிரைட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி கதிரேசன். அதாவது நான் ஒரு திருநங்கை. நான் இப்போது என்ன எதுக்கு பேச வந்திருக்கேன்னா, அணியம் ஃபவுண்டேஷன்லேருந்து ப்ரைடு மார்ச், அதாவது சுயமரியாதை பேரணி அப்படின்ட்டு ப்ரைடு மார்ச்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில். அது எதுக்காகன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கூவாக்கம் திருவிழாவில் நிறையா பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரைடு மார்ச் சுயமரியாதை பேரணி. அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு. அதாவது நிறைய பேர் எல்லாரும் கொயர்ஸ் என்ன ஸ்ட்ரெயிட் எல்லாருமே கலந்துக்கிடுவாங்க. ஆனால் இது வந்து யாருக்காகனா எல்ஜிபிடி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் கலந்துக்குவாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரைடு மார்ச்சில். நிறைய இன்டர்நேஷ்னல் எனக்கு தெரியல அவ்வளோவா, ஆனால் நேஷ்னல் லெவலில், அதாவது இந்தியா லெவலில் நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணது வந்து சென்னையில் அந்த ப்ரைடு மார்ச்சில். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சோகம் இருந்தாலும் இந்த ப்ரைடு மார்ச்சில் கலந்துக்கிட்ட பிறகு அவங்களோட முகத்தில் வரும் அந்த புன்னகை, அந்த சிரிப்பு, அது எங்கே தான் இவ்வளோ வருஷமாக இருந்துச்சுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப்ரைடு மார்ச். சுயமரியாதை பேரணி சூப்பராக இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் மறந்து, யாருன்னே தெரியாது, மொழி தெரியாது, அவங்க என்ன அவங்க எங்கேருந்து வராங்க தெரியாது, ஆனால் பேசுவாங்க நம்மகிட்ட. அவங்க மொழி தெரியாமல் பேசினாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து அது என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு அன்பு. ஐயோ நம்மளோட இனம் அப்படின்ற ஒரு அன்பு.
அந்த பேசையில் அவங்களோட முக பாவனை அழகு அப்பா கொள்ளை அழகுங்க. அந்த எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த ஒரு நாள் ப்ரைடு மேட்ச். அதுக்கப்புறம் நான் சென்னையில் 2 தடவை போயிட்டேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் சொல்லவே வேணாம். ஹோல் பெங்களூர் அந்த டவுன் ஹால் கிட்ட டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, அந்த சந்தோஷம், கூத்து கூமை அப்பா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். நான் ரசித்து பார்த்தது அந்த ப்ரைடு மார்ச் சுயமரியாதை. ஆனால் இந்த வருஷம் அது இல்லை, ஏன்னா அந்த கொரோனாவால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அது ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில், அதுதாங்க சந்தோஷம் எங்களுக்கு வந்து. அதுதான் சந்தோஷம், வேறு எதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் மனசு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த ப்ரைடு மார்ச் சுயமரியாதை பேரணி அப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. அது இந்த தடவை மிஸ் பண்ணுறேன்றதுல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் நெக்ஸ்ட் வருஷம் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் கலந்து கொள்வோம். சமுதாய மக்களும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. மிக்க நன்றி. அந்த அணியம் ஃபவுண்டேஷன் அன்பான நான் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சாண்டி. ஸோ அணியம் ஃபவுண்டேஷன் நடத்துகிற சுயமரியாதை பேரணி மாதத்தோட தினம் ஒரு காணொலியில் வந்து நான் பேச வந்திருக்கேன். ஸோ எதை பேச வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பெங்களூர் ப்ரைட் போகணும் அப்படின்னு நினச்சப்போ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க ஒருத்தவங்க மூலியமாக வந்து நான் எல்லா டீட்டெயிலும் நான் விசாரிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ பெங்களூர் ப்ரைட் இப்படி தான் இருக்கும், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பெங்களூர் ப்ரைட் பேசிக்காக ப்ரைட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம், நம்மளாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் வந்து அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா வந்து நான் பெங்களூர் போயிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கும் போது நான் என்னோட மைண்டில் வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பெங்களூர் ப்ரைட் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அங்கே போன அப்புறமா தான் தெரிஞ்சது ரியாலிட்டி அது கிடையாது. அதை விட, அதாவது என் மைண்டில் நான் செட் பண்ணதை விட பல மடங்கு நான் ஹாப்பியாக இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரைடு பெங்களூர் ப்ரைட். ஸோ அங்கே வந்து நானாக இருந்தேன், நானாக இருக்கிற பல பேரை பார்த்தேன். நிறைய எங்களோட சொந்தங்கள் எனக்கு நிறைய கிடச்சிதாங்க. ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அது மூலியமாக பெங்களூர் ப்ரைட் மூலிமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே இப்போ என் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து என்னோடய அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் எல்லோரும் எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் நான் அங்கே வந்து என்னோடய குடும்பத்தை பார்த்தேன். ஸோ என்னோடய குடும்பத்தை வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு எந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருப்பேன் என் குடும்பத்தோடு இருக்கும்போது அதே அளவு ஹாப்பியை விட பல மடங்கு நான் வந்து பெங்களூர் ப்ரைடில் என்ஜாய் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து யாருன்னு தெரியாதவங்களே வந்து ஹாப்பி ப்ரைட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யாரும் முகம் தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது நமக்கே ஒரு இது இருக்கும். ஸோ அந்த உண்மையிலே அது ஒரு கர்வமான ஒரு விஷயம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மேக்ஸிமம் வந்து யாருமே இது வரைக்கும் நம்ம ப்ரைடு அட்டன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரைடு ஒன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின உங்களுக்கு கிளியாரிட்டி தெரியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ப்ரைடு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படி தான் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் சென்னை ப்ரைட். ஸோ இந்த கரோனா இஷ்யூஸ் வந்ததுனால ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ ப்ரைடு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கணும். நடந்த அப்புறமா நம்ம வந்து எல்லா ப்ரைட்லேயும் வந்து கண்டிப்பாக நான் இருப்பேன். இனிமேல் இதுக்கப்புறம் நான் எந்த ப்ரைடும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ எப்போ இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைடு மறக்க மாட்டேன், பெங்களூர் ப்ரைட். ஸோ வணக்கம். இன்றைக்கி உலகத்தில் 500 நகரங்களில் வந்துட்டு ப்ரைட் மார்ச் அப்படின்றது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள அனைத்து நகரங்களிலும் என்ன அப்படின்றதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுயமரியாதை பேரணி, அதாவது ப்ரைட் மார்ச் அப்படின்றது நம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும், ஒன்றாக நாங்கள் வந்து ரொம்ப பலம் உங்களுக்கு அதிகம் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக தான் வந்து உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் வந்து அந்த நிகழ்வு வந்துட்டு மட்டும்தான் வந்து நிறைய இடங்களில் வந்து ரத்து செய்யப்படுது. ஆனால் உலகம் முழுசு இப்போ பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் ப்ரைட் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதுனா, நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து இருக்கலாம், தனித்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய பலன் வந்து இன்னும் குறையலை அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான். இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறது கூட நம்மளுடைய பலன் வந்து இன்னும் குறையலை அப்படின்றதுக்கான ஒரு அடையாளத்தை வந்து முன்னெடுத்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயம் வந்து பகிரணும் உங்ககிட்ட. முதல் விஷயம் சுயமரியாதை, சுய அடையாளம். இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திருக்கும். அதனை வந்து இழக்கவே கூடாது. இழக்க நேரிடும் தருணங்களிலேயே நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்றது முதல் வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள் வந்து என்ன அப்படின்னா, உதவி கேட்குறது வந்துட்டு தவறான விஷயம் கிடையாது.
எப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கான விஷயத்தை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தருவாயில் இருக்கோமோ அப்போது நாம் உதவி கேட்குறதுக்கான தயக்கம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் நாட் அ ஆக்ட் ஆஃப் வீக்னஸ் பட் அஸ் அ ஆக்ட் ஆஃப் பிரேவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பலத்தின் அடையாளம் தான் உதவி கேட்குறது. எப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். அப்பொழுது உங்கள் குரலை யார் கேட்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் விஷயங்களை பகிருங்க. நிறைய பேருக்கு உங்கள் கதைகளை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கதைகளால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய கதை சொல்லுவோம், நிறைய வாழ்க்கை கதைகளை சொல்லுவோம், நிறைய விஷயங்களை கற்றுப்போம். இந்த லாக்டவுன் அப்படின்றத நம் அனைவருக்கும் புது பலனை தருவதாகவே இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டும். கடைசியாக இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய அணியம் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றிகள். அவர்களுடைய ஒவ்வொரு முன்னெடுப்பு, ஒவ்வொரு நிகழ்ச்சி அவங்க எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் இரண்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ப்ரைட் மந்த் டு ஆல். லவ் யூ. சுயமரியாதை பேரணி மாதத்தில் நாங்கள் இதில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அணியம் ஃபவுண்டேஷனுக்கு தேங்க்ஸ். நான் உங்களோட ஒரே ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொது சமூகத்தோட பார்வையில் திரும்ப திரும்ப கேட்கப்படுற கேள்வியாக நான் பார்க்கறது, ஒரு 4 சவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தையுமே இவ்வளோ பெருசாக வெளியே பேசணும் அப்படிங்கிறது. ஆனால் இது 4 சவத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது, உணர்வு சார்ந்த விஷயம். எப்படி இங்கே ஒரு ஆண் பெண் காதல் இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுதோ அதே மாதிரி தான் பால் புதுமையினரோட காதலும் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வழிகளின் குரலாக தான் இதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப தங்களை வெளியில் காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் யார் அப்படிங்கிறத உறக்க சொல்கிறதுக்கு இந்த சமூகம் அவங்களுக்கான ஸ்பேஸ் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கே அவங்கள யாரும் தேவதைகளாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்கல, சக மனுஷங்களா, உணர்வுள்ள உயிர்களா அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட கோரிக்கையும் கூட. முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை வெளிப்படையா கூறுறதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் கடந்து தங்களோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதுக்கு அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு அதற்கான ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தோட கடமையும் கட்டாயமும் கூட. இங்க எப்படி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னோட தேவைக்கு, காதலுக்கோ காமத்திற்கோ இன்னொரு ஆணையோ பெண்ணையோ தேடுறாங்களோ, அது போலதான் LGBTQ பீப்புள்ஸோட உணர்வுகளுக்கு, அவங்களோட தேவைகளுக்கு, அவங்களோட காதலுக்கு, அவங்க ஒரு பார்ட்னரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, வெளிப்படையா தான் யாருங்கிறத உறக்க சொல்றதுக்கு இந்த சொசைட்டி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது கட்டாயம். இதில் அவங்க மட்டும் இல்லை, இந்த மொத்த சமூகமும் கூட நிற்க வேண்டியது மிக தேவையும் கூட, அவசியமும் கூட. யார் ஒருத்தங்களோட அன்பு, ஆசை, மோகம், விரகம், காமம் ஆகியவற்றிலையும் எந்த ஒரு தனிநபரும் தலையிடாம இருக்கிறது தான் ஒரு தனி மனித ஒழுக்கமாய் இருக்க முடியும். தன்னாலேயோ பிறருக்கு எந்த வகையிலையும், தனக்கோ பிறருக்கோ எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில நம்ம என்ன செய்யறதோ தப்பு கிடையாது. ஸோ எல்லாரும் எல்லா இடத்துலையும் காதலை பரப்பும், அன்பு செய்வோம். எப்பவும் நாங்களும் உங்களோட இருக்கோம். ஹாப்பி ப்ரைட் மந்த் டு ஆல். லவ் யூ. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாக காட்டி இந்த உலகத்தில் வாழ்றதுன்றது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம். அதுலேயும் LGBT மக்களாக வாழ்கின்ற நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சமூகத்தில் எங்களோட குடும்பத்தை இழந்திருக்கிறோம், சமூகத்தில் இந்த நல்ல பேரை இழந்திருக்கிறோம். இது சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தில், அதாவது LGBT சமூகத்தில் இருக்கிற ஆட்களே துரோகிகளாகவும் இருக்கிறாங்க. இதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அடுத்தது வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மிக சிறப்பான வாழ்வியலை எடுத்துரைச்ச இனம் தமிழினம். இந்த விஷயத்துல வந்து சரியான அடிப்படைவாதத்துக்குள்ள தான் இருக்கணும். சாதியத்தை கொண்டு வரையிடம் அதுக்குள்ள அவன் அப்படி சாதியில பிறந்தபடியா தான் அவன் இப்படி இருக்கிறான், எத்தனையோ அடிமைத்தனமான விடயங்களை கொண்டு வாரீங்க. அதை தவிருங்க. இதற்காக பல நிறுவனங்கள் பாடுபடுறது, அதில் அணியம் ஃபவுண்டேஷனும் உண்டு. கவனி, என் குரல் எவ்வளவு பலவீனமாக ஒலித்தாலும் நான் பேசியாக வேண்டும். வணக்கம், என்னுடைய பேர் முகமது ஷாக்குல் ஹமீத். இந்த பதிவில் வானவில் சுயமரியாதை பேரணியில் அணியம் அறக்கட்டளையின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பேர் மகிழ்ச்சி. தோழர்கள் நிறைய பேர் வந்துட்டு சுயமரியாதை பேரணினா என்ன, அது எதுக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி சுயமரியாதை பேரணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வானவில் கொடி, அதில் இருக்கக்கூடிய 7 வண்ணங்கள் பற்றியும் எனக்கு நடந்த சுயமரியாதை பேரணி பற்றின இதையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ வானவில் கொடியில் இருக்கக்கூடிய 7 வண்ணங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, டைவர்சிட்டி, இன்க்ளூசிவிட்டி, லைஃப், ஹீலிங், சன், நேச்சர், ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட். ஓகே, முதல் முறையாக வந்துட்டு நான் வந்து சுயமரியாதை பேரணியில் கலந்துக்கும் போது சென்னையில் நான் கலந்துக்கிட்டேன். முதல் முறையாக கலந்துக்கும் போது ஒரு பயம் கலந்த ஒரு தயக்கத்தோடு நான் வந்துட்டு சுயமரியாதை பேரணியில் கலந்துக்கிட்டேன். அந்த இடத்துக்கு போனோன்னே நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் ரொம்ப சந்தோஷமாக முகக்கவசம், முகமூடி இல்லாமல் நான் வந்து அந்த வானவில் சுயமரியாதை பேரணியில் வந்து கலந்துக்கிட்டேன். 2வது முறை அதுக்கப்புறம் எனக்கு வானவில் சுயமரியாதை பேரணி வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய சுயமரியாதை பேரணிகளை நான் கலந்துக்கிட்டேன். 2வதாக வந்துட்டு எர்ணாகுளம், கொச்சி, என்னுடைய சொந்த ஊரில் நடக்கும்போது அத்தனை சொந்த பந்தங்களும் இருப்பாங்க, பார்ப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முகக்கவசம் அணியாமல் ஒரு மாப்பிள்ளை எப்படி வந்துட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருப்பாங்களோ அதே போல் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ரோஜாப்பூ மாலை, அதில் அந்த மாதிரி ஒரு வேடத்தில் வந்துட்டு நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வரக்கூடிய எல்லா சுயமரியாதை பேரணிகளிலுமே வந்துட்டு நான் கலந்துக்கிட்டேன். நல்லுள்ளம் கொண்ட நிறைய நண்பர்கள் வந்துட்டு எனக்கு கிடைச்சாங்க. ஸோ இந்த வருடம் வந்துட்டு சுயமரியாதை பேரணி நடக்கலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட நம்ம எல்லோரும் வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ தோழர்கள் எல்லோரும் வந்துட்டு பாதுகாப்பாக இருங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரும் வந்துட்டு ரொம்பவும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்போடு இருங்க. அடுத்த வருடம் சுயமரியாதை பேரணியில் வந்துட்டு சந்திக்கலாம். நன்றி. சுயமரியாதை பேரணி ரைட், எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இது. நான் 3 வருஷமாக தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதில் பார்க்கவே அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பெற்றோர்களையும் சரி, நண்பர்களையும் சரி, தங்களை ஏற்றுக்கொண்ட உற்றார் உறவினரையும் சரி கூடிக்கொண்டு போகணும் அந்த ரைட்டில். ஸோ அது பார்க்கவே எனக்கும் ஆசையாக இருக்கும், ஏக்கமாக இருக்கும். நாங்களும் இப்படி போகலாமே, எங்களோட பேரண்ட்ஸையும் கூட்டிக்கொண்டு போகலாமே, அவங்களும் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா முதல்ல இந்த ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இந்த ரைட்டில் கூட்டிக்கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்ப்பால் ஏற்புடையோர் அவங்களுக்கு நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த அடிப்படை அறிவுன்றது கிடையாது. ஸோ அந்த அடிப்படை அறிவை நாங்கள் எப்போ அவர்களுக்கு கொடுக்குறோமோ அப்போத்தான் அவர்கள் வந்து எங்களையும் புரிந்து கொள்வார்கள், எங்களுடைய உணர்வையும் புரிந்து கொள்வார்கள். ஸோ நம்ம அவருக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம், நாங்களும் உங்களை போன்றவர்கள் தான் என்ற அந்த விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இப்படி கொடுத்தா அவர்களும் எங்களோடு சேர்ந்து இந்த சுயமரியாதை பேரணிக்கு வருவார்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அணியம் ஃபவுண்டேஷனுக்கான வீடியோ. நன்றி அணியம் ஃபவுண்டேஷன். இங்கே ஜெர்மனியில் ப்ரைட்டை வந்து பாடிட்டாங்க. ஸோ இந்த உங்களோட வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ப்ரைட்டுக்கு போகிற அனுபவம் கிடைக்குது. நன்றி. வானவில் சுயமரியாதை பேரணியை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி ப்ரைடு மந்த். இன்றைக்கி சமூகத்தில் பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த ப்ரைடு இருக்குது. இந்த ப்ரைடை பற்றி இன்றைக்கி பொதுவெளியில் பெரிய விமர்சனங்கள் இருக்குது. பல நாடோடைய அரசுகள் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, நீதிமன்றங்கள் அதுக்கான சட்ட வரையறைகளை கொடுத்துருந்தாலும் கூட இன்னும் பொதுமக்களால் இது ஏற்கப்படலை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பெருவாரியான மக்கள் இதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா, அவங்க இயற்கைக்கு புறம்பாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அவங்க இயற்கை என்ன கொடுத்ததோ அதை அவங்க வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அவங்க இயற்கைக்கு புறம்பாக எதையும் செய்யலை.
இங்கே எப்படி காதலுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாதோ அதே மாதிரி பாலினமும் கிடையாது அப்படின்றத தான் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இது எந்த விதத்துலேயும் தவறாக தெரியல. ஏன்னா இது அவங்களுடைய தனிப்பட்ட சுய வாழ்க்கை. இதில் போய் நம்ம தலையிடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க யாரையும் வற்புறுத்தலை, யாரையும் துன்புறுத்தலை. இருவருடைய சுய விருப்பத்தின் பேரில் அவங்க இணைஞ்சு வாழ்கிறாங்க. இதுக்கு நம்ம சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணும். இவங்க ஏன் திரும்ப திரும்ப தங்களை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் எப்படி 3ஆம் பாலினத்தவர் வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும், தங்களுடைய திறமைகள் இந்த சமூகத்துக்கு பேசப்படணும், தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு போராடுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பால் புதுமையினரும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய வேண்டாம், அவங்களையும் மனுஷங்களாக பார்ப்போம். இது இயற்கை அவங்களுக்கு கொடுத்தது, அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும், அதுக்காக வழி செய்து கொடுப்போம். ஹாப்பி ப்ரைட். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்குமே ஹாப்பி ப்ரைடு. அணியம் சார்பாக எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி இந்த ப்ரைட் மந்த்தில் டெய்லி ஒரு வீடியோ ஒருத்தவங்க பேசி போடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஜெகனண்ணாக்கு வாழ்த்துக்கள். எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களே பேசுகிறத விட இந்த பொது சமுதாயத்தில் அவங்களோட இயல்பை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் நம்ம பேசுகிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பார்வை, அவங்க மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதி ரீதியான ஒடுக்குமுறை வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட பால் ஈர்ப்பு வச்சு அவங்கள ஒடுக்குறதுன்றது ரொம்ப மோசமான விஷயம். ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ் பர்சன்ஸ் வந்து இந்த பொது சமுதாயத்தில் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. அதாவது ஆண் மீது பெண் ஈர்ப்பு வரதும், பெண் மீது ஆண் ஈர்ப்பு வரதும் இங்கே வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்காங்க. அதுதான் இயல்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ஒரு வகையான பால் ஈர்ப்பு. அதே மாதிரி தான் ஹோமோசெக்சுவல்ஸும், அது வந்து குறைபாடு கிடையாது. அது மோஸ்ட்லி எல்லோரும் நினைக்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டர், ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹார்மோன் குறைபாடு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். எப்படி ஹெட்ரோசெக்சுவல்ஸ் வந்து ஒரு வகையான பால் ஈர்ப்போ அதே மாதிரி தான் ஹோமோசெக்சுவல்ஸும் ஒரு வகையான பால் ஈர்ப்பு. இங்கே வந்து ஹோமோசெக்சுவல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய சட்டத்திருத்தங்கள் வந்தாலும் அவங்களுக்கான பால் ஈர்ப்பு சம்மந்தமான ஒடுக்குமுறைகள் வந்து குறையவே இல்லை. தற்கொலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது என்றைக்கு வந்து அவங்களோட இயல்பை வந்து இயல்பாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பொது சமூகம் நினைக்குதோ அன்னைக்கு தான் வந்து அந்த விஷயம்லாம் குறையும், இது எல்லாமே சரியாகும். Hi, hello everyone, it's me, your Selden Artistry Makeup Artist from Chennai, and today I'm here to support LGBTQ people because they are celebrating their Pride Month, and I'm supporting them with this makeup showing free, she, he, you, they, nothing. இந்த சமுதாயத்தில் எல்லாருமே சரிசமமானவங்க அப்படின்றது தான் இந்த மேக்கப் வெளிப்படுத்துது. ஸோ ஒருத்தர் அன்பாக இருக்கலாம், ஒருத்தர் நேசிக்கலாம், ஒருத்தர் பொறாமப்படாமல் இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். வேறு எதுவுமே இல்லைங்க அந்த லைஃப்பில், இது ஒன்று தான். ஸோ அவங்க என்ன ஜெண்டராக இருந்தால் நமக்கு என்ன, நாம் அவங்கள எப்படி அன்பாக பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது நான் இங்கே யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அணியம் ஃபவுண்டேஷன். அண்ட் அவங்க ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்ஜிபிடிக்யூ பீப்புளுக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் தெம். ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டிங் தெம் ஃப்ரம் டுடே அண்ட் லவ் யூ கைஸ். Celebrate your Pride month, June. Every June you are celebrating. In the year we miss pandrom because of lockdown. So don't worry. Love each other. Spread love. Spread love. Spread love. I love you all. Happy Pride. Bye bye from Selden Artistry. Thank you so much. வணக்கம். சுயமரியாதை வாழ்த்துக்கள். அணியம் அறக்கட்டளை மூலம் பாலினம் பாலிப்பு மக்களுக்கு குரல் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளிகளாக தெரிஞ்சு தங்களுக்கான விடுதலையை போராடி பெற்ற பின்பு இந்த சமூகத்தால் இன்னுமே குற்றவாளிகளாக பார்க்கப்படுறது தான் எல்ஜிபிடி. பெரும்பான்மையாக இருக்க நம்ம பாலினம் பாலிப்பு மக்களை எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறோம்.
கேலியும் கிண்டலுமா எத்தனை வசை சொற்கள் பேசியிருப்போம் அவர்களே. ஏன் யாரோ அமைத்த கட்டமைப்புகளை உடைச்சி எரிச்சாங்க அப்படின்றதுக்காகவா? நம்மில் சில பேர் இன்னும் ஜாதி மத கட்டமைப்புகளில் இருந்தே வெளிவராத பொழுது அவர்கள் ஜாதி மதம் மொழி நிறம் பாலினம் கடந்து அன்பு செய்கிறாங்க. பெரும்பான்மையாக இருக்க நாம் அவர்களை அவர்களுடைய உணர்ச்சிகளை மதிக்காமல் இழிவாக பார்ப்பது மனிதமற்ற செயல். கொலை, தற்கொலை, அவமானம், கண்ணீர் இவற்றை தான் ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களை அவர்களாக இருக்க விடுவோம். சக மனிதனை போல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நேசிப்போம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை துன்புறுத்தாமல் துணைநிற்போம். நன்றி. ஹாய், நான் உங்கள் விவேக் வீரசேகர் பேசுகிறேன். முதல்ல அணியம் அறக்கட்டளை சார்பாக தோழர்கள் அனைவருக்கும் சுயமரியாதை மாத வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2018 ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதத்தில் வந்து நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் ஐபிசி 377வது பிரிவை நீக்குனுச்சு. அது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் மாதமாகவும் நாளாகவும் அமைஞ்சிச்சு. அதை நம்ம எப்பவும் மறக்க போகிறதே கிடையாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. சொத்துரிமை, தத்தெடுக்கும் உரிமை, அந்த மாதிரியான சட்ட ரீதியிலான போராட்டங்களை நம்ம இன்னும் நிறைய எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை நம்ம சாதிச்சதுக்கு காரணம் கூட நிறையா பேர் ஒற்றுமையாக ஒருங்கிணைஞ்சு வருஷம் ப்ரைடு அப்படின்றது வந்து இந்த 2 வருஷமாக தான் நம்ம ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு போராட்டமாக இருந்தது. எப்போவுமே 1969 அமெரிக்காவில் ஆரம்பித்தப்போ கூட அது ஒரு போராட்டமாக தான் ஆரம்பிச்சிச்சு. அது லீகலைஸ் ஆன பிறகு தான் அது ஒரு கொண்டாட்டமாக ஆனது. இப்போ தான் நம்ம அந்த கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்றதோட விஷயங்கள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே முடிஞ்சு போகிறது கிடையாது. இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம வந்து வென்றெடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு சட்ட போராட்டங்கள் நம்மளோட ஒற்றுமையின் மூலமாக தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட சகோதர இயக்கங்கள், இடதுசாரி அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள் எல்லாருமே நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சமூக நீதிக்காகவும் சம உரிமைக்காகவும் பாலின பாகுபாடுக்கு எதிராகவுமே கூட நம்ம எல்லாத்துக்குமே தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இன்னும் நம்மளோட கம்யூனிட்டியில் நிறையா பேர் ஒரு சமூக புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருமே சமூக புரிதலோட ஒருங்கிணைஞ்சு நம்ம போராடணும் அப்படின்னா நம்ம சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் எல்லாருமே சாதிக்க முடியும். நம்மளால் இன்னும் நிறைய அதிகமாகவே சாதிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மறுபடியும் ஹாப்பி ப்ரைட். வணக்கம். சுயமரியாதை மாத வாழ்த்துக்கள். அணியம் அறக்கட்டளை மூலம் பாலினம் பாலியற்பு மக்களுக்கு குரல் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளிகளாக தெரிஞ்சு தங்களுக்கான விடுதலையை போராடி பெற்ற பின்பும் இந்த சமூகத்தால் இன்னுமே குற்றவாளிகளாக பார்க்கப்படுறவங்க தான் LGBTQIA மக்கள். பெரும்பான்மையாக இருக்க நம்ம பாலினம் பாலியற்பு மக்களை எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறோம்? கேலியும் கிண்டலுமா எத்தனை வசை சொற்கள் பேசியிருப்போம் அவர்களே. ஏன் யாரோ அமைத்த கட்டமைப்புகளை உடைச்சி எரிச்சாங்க அப்படின்றதுக்காகவா? நம்மில் சில பேர் இன்னும் ஜாதி மத கட்டமைப்புகளில் இருந்தே வெளிவராத பொழுது அவர்கள் ஜாதி மதம் மொழி நிறம் பாலினம் கடந்து அன்பு செய்கிறாங்க. பெரும்பான்மையாக இருக்க நாம் அவர்களை அவர்களுடைய உணர்ச்சிகளை மதிக்காமல் இழிவாக பார்ப்பது மனிதமற்ற செயல். கொலை, தற்கொலை, அவமானம், கண்ணீர் இவற்றை தான் ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களை அவர்களாக இருக்க விடுவோமே. சக மனிதனை போல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நேசிப்போம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை துன்புறுத்தாமல் துணை நிற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து கோகுல் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி ப்ரைட். ஜூன் மந்த் வந்துட்டு ஏன் நம்ம ப்ரைட் மந்த்தாக செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம LGBT கம்யூனிட்டி அப்படின்னா, 1969 வந்துட்டு ஜூன் 28 அதிகாலையில் வந்துட்டு நியூயார்க்கில் ஒரு கே கிளப்பில் ஸ்டோன் வால் இன் அப்படின்ற ஒரு கே கிளப்பில் வந்துட்டு போலீஸ்கள் வந்து அத்துமீறி ரைட்லாம் நடத்துனாங்க. யூஸ்வலாக அங்கே அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப போலீஸ் கெடுபிடிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி ஜூன் 28 அப்போது அந்த மாதிரி ரைடு வரும்போது
பாலியல் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே வந்துட்டு போலீஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு கலவரத்தை பண்ணாங்க. ரொம்ப இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடந்துட்டு இருக்கிறத வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு ரியாக்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதோடைய கண்டினியூவேஷனாக தான் வந்துட்டு அது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அந்த விஷயம். இந்த மாதிரி பாலியல் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸை வந்துட்டு தாக்குனதை வந்துட்டு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதோடைய கண்டினியூவேஷனாக தான் ஜூன் மந்த் வந்துட்டு உலகம் முழுக்க பால் புதுமையினர் சமூக மக்களுக்காக ப்ரைட் மந்த்தாக கொண்டாடப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரைட் மந்தில் வந்துட்டு வெகுஜன மக்களாகிய ஹெட்ரோசெக்ஷுவல் சிஸ்ஜெண்டர் ஆகிய மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்னார் தான் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பாலியல் சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ஒரு சுயமரியாதை பேரணியாக ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ரைட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது மூலிமா வந்துட்டு ஹெட்ரோசெக்ஷுவல் கம்யூனிட்டி சிஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வருது. ஓகே, இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க அப்படின்னு. என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி பால் புதுமையினர் பாலியல் சிறுபான்மை மக்கள் இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்துட்டு அவ்வளோவா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா, ஒரு டபு சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி பாலியல் சிறுபான்மை மக்கள் மற்றும் ஹெட்ரோசெக்ஷுவல் சிஸ்ஜெண்டர் ஆகிய மக்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு தைரியமாக அந்த மாதிரி ப்ரைட் வாக்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிட்-19 அப்படிங்கிறதுனால இந்த வருடம் ப்ரைட் வாக் பண்ணுவாங்களா என்னன்னு சரியாக தெரியல. பட் அதோடைய கண்டினியூவேஷனாக அந்த 1969 நடந்த ரியாட்டோடைய கண்டினியூவேஷனாக, நியூயார்க்கில் நடந்த ரியாட்டோடைய கண்டினியூவேஷனாக உலகம் முழுவதும் ப்ரைட் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் அன்னியம் ஃபவுண்டேஷன். ஜெகன் மற்றும் அவருடைய நண்பர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் மேலும் பலர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனு. நான் ஒரு மலையாளி. நான் ஒரு டிரான்ஸ்மெண்ட் கூட தான். நான் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். 2015 தான் முதல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எல்லா ப்ரைடிலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. இந்த அன்னியம் ஃபவுண்டேஷனோட ப்ரைடு வீடியோவில் இந்த வாட்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். முதல்ல எனக்கு ப்ரைடில் நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்குன்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி ப்ரைட். Hi everyone, this is Ragita. I'm a PhD research scholar at Mother Teresa University, Kodaikanal. In this LGBT Pride Month, I have my message to you, as my area of interest and area of my studies of research is transgender studies and trans women in particular. That is what I'm dealing with. So my message is for them. Or rather, my message is about them, and my message is a plea to the society. So 3 requests I have to the society. That is, first thing, primarily to consider them as human beings along with the other genders. See, now we have no gender binary, but we have gender tertiary. So consider them along with the other genders. Second thing is, they have to be given education so that they can be into jobs, they can earn their bread. They will not disturb you on roads by doing the act of beggary or anything. And thirdly, everybody should understand one important aspect, that is, they are not anti-natural beings, but they are the part of nature. This has to be understood by every member of the society, so that they will not get any sort of trouble in future. We are marginalizing them. We, the society, are marginalizing them because they are different from the other 2 genders, which is wrong. So I wish all the best to my dear friends. I don't want to mention them as LGBTQ or anything, but they are just my friends. They are a part of the society, so I don't want to sideline them. I don't want to marginalize them. I wish you all the best for your future endeavors. Be successful in your lives. Happy LGBTQ Pride Month. Have a great day. எனக்கு இதை பற்றி பேச வாய்ப்பளித்த அன்னியம் ஃபவுண்டேஷன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த வானவில் சுயமரியாதை பேரணி மாதத்தில் அணியும் அறக்கட்டளை வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வானவில் சுயமரியாதை பேரணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போராட்டத்தின் மாதம். ஏன்னா வரலாற்று ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போராட்டம் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பெரிய ப்ரைடு அப்படின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ப்ரைடு அப்படின்னு என்கிட்ட யார் என்ன எப்போ கேட்டாலுமே நான் சொல்லுவேன் இது ஒரு போராட்டம், கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு போராட்டம் சொல்கிறேன். உடுத்தும் உடையிலிருந்து முகத்தில் அணை முகச்சாயம் வரைக்கும் இங்கே ஒவ்வொன்றும் இந்த சமூகம் கட்டமைத்த போலி கட்டமைப்புகளை உடைக்கும் விதமாகவும் நம்மளுடைய இருப்பு நிலையை வெளிப்படுத்தும் விதமாகவும் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ப்ரைடில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். ஸோ அதனால் எனக்கு ப்ரைடு அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். எப்படி வந்து நம்ம ஒரு புத்தாண்டு இல்லை ஒரு கிறிஸ்மஸ், ஒரு பொங்கல், ஒரு ரம்ஜானுக்கு வந்து நம்ம ஆயத்தமாகறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஆயத்தமாயிட்டு இருப்பேன் நான். ஒரு என்னன்னு சொல்ல, இந்த ப்ரைடு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரைடு. ஏன்னா இந்த இடத்துல வந்து தன்னை மாதிரி சக மனுஷங்கள் இருக்காங்க, தனக்கான துணை இருக்கிறது, தன் நம்பி தன்னுடைய இருப்பு நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமா வந்து இந்த ப்ரைடு வந்து பல நேரங்கள் அமைஞ்சிருக்கிறத நான் என்னோட கண் கூடாவே பார்த்துருக்கேன். ஸோ இந்த ப்ரைடு அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ரைட் மந்த்ல வந்து அவங்க எல்லார்கிட்டையும் நான் விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அதில் ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன பண்ணா, நான் சொன்ன மாதிரி தான் ப்ரைடு அப்படின்றது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ப்ரைடு அப்படின்ற ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து நாம் வந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளை பல்வேறு தளங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். கருத்தியல் ரீதியாக இல்லை வேற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல களங்கள்ல நம்ம பல விஷயங்களை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கோம். என்னதான் நீதிமன்றம் வந்து தீர்ப்புகள் வழங்கினாலும் இன்னும் நமக்கான சட்ட ரீதியான தீர்வுகளோ உரிமைகளோ எதுவும் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி மக்கள் கிட்ட மாற்றமும் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏற்படல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு நாமளும் இன்னும் அதிக அளவுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரம் அப்படின்றது வந்து மிக தீவிரமா இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து நாம ஒரு பக்கம் வந்து நம்மளோட உரிமைகளுக்காகவும் நமக்காகவும் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோமோ சமூக ஊடகங்கள் வழியாக, அதே அளவுக்கு இதே சமூக ஊடகங்கள்ல நமக்கு எதிராக நம் செய்யப்படக்கூடிய வேலைகளும் மிக அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக நாம் எல்லாருமே வந்து அதிக அளவில் அவற்றை கருத்தியல் ரீதியாக வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாரையும் இந்த அணியன் அறக்கட்டளை முயற்சி மூலமாக சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஹாப்பி ப்ரைட். எல்லாருக்கும் இனிய சுயமரியாதை மாத வாழ்த்துக்கள். ஹாப்பி ப்ரைட் மந்த். அது என்ன ப்ரைட் மந்த் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். LGBTQIA+ கம்யூனிட்டி பீப்புள் இந்த சமூகத்தில் தங்களுக்கான இடத்தையும் உரிமையையும் போராடி பெறுவதற்கும் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி அவங்க அண்டர்கோ பண்ணுற அப்யூசஸை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக கொண்டாடுறது தான் இந்த ப்ரைட் மந்த். நீங்களாம் கேட்கலாம், அதில் என்ன ப்ரைட் இருக்க முடியும், அதில் என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மலாம் எதை சொல்லி அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்குறோம், அவங்களோட பாலியல் வச்சு தான் அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்குறோம். நீ எதை வச்சு என்ன அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க அதையே என்னுடைய பெருமையாக சொல்லி, என்னோட அடையாளமாக சொல்லி, நான் மேலிருந்து இந்த சமூகத்தில் எனக்கான இடத்தை நான் பெறுவேன் அப்படின்னு அந்த மக்கள் நிற்கிறது தான் இந்த ப்ரைட் மந்த். நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், தே ஆர் அகெயின்ஸ்ட் நேச்சர், அவங்க இயற்கைக்கு விரோதமாக இருக்காங்க, இதெல்லாம் நேச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எது நேச்சர், நேச்சருங்கிறது யார் டிஃபைன் பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. அவங்களோட பாலியலை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, சமூகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, இலிசொற்களால் அவங்க தினம் சாக வேண்டியிருக்கும். இவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ளாகுவோன்னு தெரிஞ்சும் அவங்களோட பாலியற்பை வெளிப்படுத்தணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்கள இலிசொற்கள் சொல்லி அவங்கள பேசாதீங்க. முக்கியமாக பாலியற்பு அடக்குமுறைக்கு அவங்கள உள்ளாக்காதீங்க. அவர்களாக ஏற்போம் அவர்களின் அடையாளத்தோடு. நன்றி.
இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம் அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மச்சவதாரம் தான் தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜூன் மாதம்னாவே ப்ரைடு தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த டைம் நம்ம ப்ரைட் கொண்டாட முடியல. அண்ட் நானும் வருஷம் வரணும்னு பிளான் பண்ணுவேன். பட் ஒரு வருஷம் கூட என்னால் வர முடியல. இந்த வருஷம் தான் வரலான்னு பிளான் பண்ணேன். எல்லாமே டோட்டல் காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று சேரலாம். ஓகே, இந்த வருஷம் நம்ம எல்லாமே வீட்லேயே கொண்டாடலாம் இந்த ப்ரைடா. ஓகே, இந்த அன்னியம் ஃபவுண்டேஷன் மூலிமா நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி ப்ரைட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை பேரணி 2020 இந்த இந்திய ஒன்றியத்தில் பால் புதுமையினர் சந்திக்காத சிக்கலே கிடையாது. நிறைய அவமானங்களையும் நிறைய போராட்டங்களையும் சந்திச்சிருக்கீங்க. இன்னமும் அந்த போராட்ட வடிவம் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் நிறையா மக்கள் உங்கள் கூட சேரணும். எல்லாருமே இதுக்கு நாங்கள் துணை நிற்போம். எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டங்களை இன்னும் வலுப்படுத்தி இன்னும் நிறைய கொண்டு போவோம். அதுக்கு இந்த சுயமரியாதை பேரணி மாதத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா மாதிரியான நாட்டில் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் எதை உண்ணணும், நான் எதை உடுத்தணும், எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ண முடியாது. ஒரு பொண்ணு வெளியே போகணும், எந்த இடத்துக்கு வீட்டுக்கு வரணும், எல்லாத்தையுமே இங்கே இருக்க சுற்றி இருக்கிற சூழல் தான், இங்கே குடும்பங்கிற அமைப்பு தான் முடிவு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா காதலும் பாலினமும் எந்த வகையிலையும் குறைஞ்சி போயிடல. அதையும் அதே மாதிரி தான் மற்றவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நான் யாரை விரும்புகிறேன், நான் என்னவா உணர்றேன் அப்படிங்கிற முடிவு எல்லாத்தையுமே மற்றவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர என்னால் இது எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது. இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு எதிராக நிறைய போராட்டங்களும் நிறையா போயிட்டு தான் இருக்குது. அதில் இன்னும் அதிகமாக நம்ம எல்லோரும் கரம் சேர்த்து அதிகமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போவோம். அதற்கான வாழ்த்துக்கள். சுயமரியாதை பேரணி மாதத்திற்கான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஹாப்பி ப்ரைட் மந்த். அணியம் மூலியமாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹாப்பி ப்ரைட் மந்த். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் சாரதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள். என்னடா சுயமரியாதை பேரணி பற்றி பேச குரல் சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கலாம். ஆமாம், இந்த குரலுக்கும் நான் பேச போகிற விடயங்களுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. நிறைய காணொளிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுயமரியாதை பேரணி சார்ந்த விடயங்களையும் எல்ஜிபிடிஐக்கு சமூகத்தை சார்ந்த நிறைய இன்டர்வியூக்களையும் விவாதங்களையும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா, என் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இல்லை அவங்க இந்த பாலினத்தை சேர்ந்தவங்க, இந்த பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுவதற்கான நிகழ்வுகளோ பேரணியோ அல்ல இது. இந்த ஜூன் மாதம் முழுவதும் நடத்தப்படும் நிகழ்வுகளும் பேரணிகளும் எதுக்காக அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாளுங்கிற வள்ளுவனோட குரலுக்கு ஏற்ற மாதிரி நடத்தக்கூடிய ஒரு பேரணியும் விழாக்களும் தான் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நடத்தப்படுது. அதுதான் அந்த வானவில் நிறைய நிறங்களை கொண்ட வானவில் சுயமரியாதை பேரணி அப்படிங்கிறது அந்த அன்பை முன்னெடுத்து தான் நடத்தப்படுது. அதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லாக அன்பு கொட்டி கிடக்குது. அதை எப்படி காட்டணும், எந்த இடத்துல காட்டணுங்கிற ஒரு கோட்பாடுகளும் வரைமுறைகளும் தான் அந்த நாட்டில் இல்லாமல் இருக்குது. ஆனால் எம் சமூகம் சார்ந்த சிறுபான்மை மக்களிடத்துல இந்த அன்பு அளவில்லாமல் கொட்டி கிடக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த அன்பு திருப்பி கிடைக்காத சூழ்நிலையினால தான் இங்கே நிறைய தற்கொலைகளும் நிறைய வழிகளும் கொண்ட ஒரு சமூகமாக எம் சமூகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குற எல்லா சமூக மக்கள் மாதிரி எம் சமூக மக்கள் இல்லை. ஏன்னா எல்லா சமூக மக்களும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. ஆனால் எம் சமூக மக்கள் வந்து அதிலிருந்து வேறுபட்டவர்கள்னா எப்படி சொல்கிறோன்னா, அன்பு காட்டுறதுலையும் அளவில்லாத பிரியங்களை காட்டுறதுலையும் சமூகம் சார்ந்த செயல்பாட்டுகளையும் உயிர்களை மதிக்க தெரிஞ்ச விதத்திலையும் எம் மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் இல்லத்திலேயோ இல்லை உங்களை சுற்றியோ இல்லை உங்கள் நாட்டிலேயோ உங்கள் சமூகத்திலேயோ எம் மக்கள் சார்ந்த மக்கள் இருந்தால் நீங்கள் அவங்கள ஒதுக்காம, நான் சொன்ன மாதிரி வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ற மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான், அன்பு பொழிங்க, அன்பை காட்டுங்க. இந்த சுயமரியாதை பேரணி அப்படிங்கிறது எதுக்காகனா, இந்த ஜூன் மாதம் முழுவதும் LGBTIQ சமூகம் சார்ந்த பேரணிகளும் விழாக்களும் எதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம், எதுக்காக மக்கள் இடத்துல அதை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த அன்பை நீங்க காமிச்சிங்கன்னா இந்த சமூகத்துல எம் மக்களும் ஒரு சாதாரண மக்களா சாதாரண இயல்பு நிலை வாழ்க்கையே வாழுவாங்க. அதுக்காக தான் இந்த சுயமரியாதை பேரணிகளும் இந்த சுயமரியாதை விழாக்களும் நடக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த அன்புங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லா மக்களிடத்திலும் காட்டுவது போல, எல்லா உயிர்களிடத்திலும் காட்டுவது போல எம் மக்களிடமும் தயவு செய்து காண்பீங்கள். அதற்கான பேரணிகள் தான் இந்த சுயமரியாதை பேரணி. இந்த LGBTIQ சமூகம் சார்ந்த விழாக்களும் நடத்தப்படுது. ஸோ அன்பு தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் செய்யுது. இந்த வாய்ப்பை கொடுத்த அணியம் ஃபவுண்டேஷனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தோழர் ஜெகனுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.